எத்தன பேரு நேத்து சுனிதா பேசினது வந்து, "அப்பா ரொம்ப நியாயமா இருந்துச்சு" அப்படின்னு நெனைக்கிறீங்க? நீ எத்தன பேர் இந்த மாரிலாம் ஒண்ணுமே நடக்கல, இவங்க என்னப்பா சொல்றாங்க அப்படின்னு ஃபீல் பண்றீங்க அப்படின்றத கமெண்ட்ல போடுங்க. நேத்து எபிசோடே நான் இன்னும் பார்க்கலங்க. நீங்க என்னங்க பேசுறீங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, உங்களுக்காக ஷார்ட்டா நான் என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லவா? நம்ம சுனிதா பார்த்தீங்கன்னா, வீட்ல வந்தப்பவே ஒரு விஷயம் பண்ணியிருப்பாங்க. அதாவது நம்ம சௌந்தர்யா கிட்ட வந்து, இவங்க வந்து பிஆர் வச்சு தான் இவ்வளோ தூரம் வந்திருக்காங்க அப்படின்றத அடிக்கடி அங்கங்க பதிவு பண்ணிட்டே இருந்திருப்பாங்க. அதனால நெறைய பிரச்சனைகளும் வந்திருக்கும் இல்லையா? ஸோ இப்போ விஜய் சேதுபதி சார் வந்து இந்த உள்ள வந்த அந்த சேலஞ்சிங் 8 அந்த கண்டஸ்டன்ட்ஸ் எல்லாரையும் கேட்குறாரு. "போன வாரம் நீங்க என்ன பண்ணீங்க?" அப்படின்னு கேட்கிறப்போ, நம்ம சுனிதா என்ன சொல்றாங்கன்னா, இந்த மாரி பிஆர் வச்சுட்டுன்னு எல்லாரும் பண்றாங்க இல்லையா? அந்த விஷயத்த நான் வெளிய வந்து சொல்றதோட, எனக்கு இங்க வந்து இந்த பர்ட்டிகுலர் பிளாட்ஃபார்ம்ல இத்தன பேர் பார்த்துட்டு இருக்காங்க. இந்த இடத்துல எனக்கு அத பதிவு பண்ணணும்னு தோணுச்சு. நான் அத பண்ணிட்டேன் அப்டின்றாங்க. அப்ப நம்ம விஜய் சேதுபதி வந்து ஒரு எக்ஸாம்பிள் ஒண்ணு குடுக்குறாரு. என்ன அப்டின்னா, படம் ஒண்ணு ரிலீஸ் ஆகுதுங்க. அந்த படத்துக்கு நீங்க வந்து பிஆர் பண்றீங்க. அதாவது ப்ரமோஷன்லாம் பண்றீங்க அப்டின்னா, அந்த படம் நல்லா இல்ல அப்டின்னா, நீங்க என்னதான் பிஆர் பண்ணாலும் அந்த பர்ட்டிகுலர் படம் ஓடப்போறதே கிடையாது. ஸோ அதே மாரி தான் இப்ப என்னதான் வந்து வெளிய பிஆர் ஆக்டிவிட்டிலாம் பண்றாங்க கண்டஸ்டன்ட்ஸ்க்கு அப்டின்னா, அந்த கண்டஸ்டன்ட்ஸ் வந்து உள்ள பண்ற விஷயங்கள் மக்களுக்கு புடிக்கல அப்டின்னா, அவங்க உள்ள இருக்க போறதே கிடையாது இல்லையா? அப்டின்ற விஷயத்த சொல்றாரு. ஸோ அப்ப நம்ம சுனிதா என்ன சொல்றாங்கன்னா, "அது நான் ஒத்துக்கிறேன். பட் நான் என்ன பதிவு பண்ணணும் அப்டின்னு நெனச்சேன்னா, ஒண்ணு அவங்க வந்து இந்த மாதிரி வெளிய நெறைய பியர் ஆக்டிவிட்டீஸ்லாம் பண்ணிட்டு இருக்கப்போ, அது வந்து நெறைய பேர மேனிபுலேட் பண்ணுது அப்டின்ற ஒரு விஷயத்த சொல்றாங்க. அண்ட் 2வதா என்ன சொல்றாங்க அப்டின்னு பார்த்தீங்கன்னா, இவங்க அவங்கள பத்தி பாசிட்டிவா பிஆர் பண்றதுல எனக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது. ஆனா, மத்த கண்டஸ்டன்ட்ஸ் எல்லாத்தையுமே வந்து ரொம்ப நெகட்டிவா ப்ரமோட் பண்ணி காட்டுறாங்க. ஸோ அந்த விஷயம் வந்து எனக்கு பிடிக்கவே இல்ல. இது எனக்கு பெர்சனலாவே அஃபெக்ட் பண்ணுச்சு. நான் அத தான் சொல்றேன் அப்டின்ற மாரி சொல்லியிருப்பாங்க. ஸோ எனக்கு என்னன்னா, ஃபர்ஸ்ட் டைம் விஜய் சேதுபதி அவரு ஸ்டாப் பண்ணி இவங்களுக்கு வந்து ஒரு அட்வைஸ் குடுத்ததுக்கு அப்புறமா, இவங்க விடாம அவங்க பாயிண்ட்ட நான் பதிவு பண்ணுவேன்ப்பா. எனக்கு சொல்லணுன்றத சொல்லுன்னு அவங்க போல்டா சொன்னது வந்து உண்மையாவே வந்து அப்ரிஷியேட் பண்ண வேண்டிய ஒரு விஷயம் தான். அண்ட் என்ன பொறுத்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா, அவங்க சொன்ன பாயிண்ட் வந்து வேலிடா தான் இருக்கு. அதாவது பிஆர்ன்றது எல்லாரும் தான் பண்ணிட்டு இருக்காங்க. பட் ஸ்டில் அது வந்து ஒருத்தங்கள இன்ஃப்ளூயன்ஸ் பண்ண தான் செய்யும். இன்ஃப்ளூயன்சர்ஸ் அப்படின்னு அதனால தான் சொல்றாங்க. ஸோ பிஆர் ஆக்டிவிட்டிய பேஸ் பண்ணி நெறைய பேர் மேனிபுலேட் ஆவாங்க. அண்ட் அதே டைம் ஒரு கண்டஸ்டன்ட்ட நீங்க பாசிட்டிவா பேசுறத விட்டுட்டு, அவங்க காம்படிட்டர்ஸ் எல்லாத்தையுமே நீங்க நெகட்டிவா காட்டுறீங்க அப்படின்றப்போ, அதுவுமே வந்து அஃபெக்ட் பண்ண தான் போகுது. பட் இதுக்குமே ஃபைனலா விஜய் சேதுபதி எப்படி கன்க்ளூட் பண்ணியிருப்பாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்க வந்து அவங்க பாசிட்டிவா காட்டுறாங்களோ, நெகட்டிவா காட்டுறாங்களோ, வாட் எவர் இட் இஸ் அட் தி எண்ட் நீங்க உள்ள என்ன பண்றீங்க? அத மக்கள் என்ன பார்க்குறாங்க? அவங்களுக்கு பிடிக்குதா, பிடிக்கலையான்றத பேஸ் பண்ணி தான் நீங்க உள்ள இருக்க போறீங்க. ஸோ நீங்க அதெல்லாம் மைண்டுக்கு எடுத்துக்காதீங்க அப்படின்ற மாரியான ஒரு விஷயத்த தான் அவர் ஃபைனலா சொல்லியிருப்பாருங்க. ஸோ இது உங்களோட கருத்து என்ன அப்படின்றத நீங்க வந்து மறக்காம கமெண்ட்ல போட்டுருங்க. அண்ட் இதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து அருண் வந்து எலிமினேட் ஆயிருப்பாரு. இது அஃப்கோர்ஸ் நமக்கு வந்து ஒரு 1 டே முன்னாடியே வந்து பயங்கரமா சர்க்குலேட் ஆக ஆரம்பிச்சுருச்சு இந்த நியூஸ். அண்ட் இன்னைக்கும் பார்த்தீங்கன்னா வந்து தீபக் எலிமினேட் ஆவாரு அப்படிங்கிறதுமே வந்து பயங்கரமா சர்க்குலேட் ஆயிட்டு தான் இருக்குது. எனக்கு மைண்ட்ல என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம அந்த அன்அஃபிஷியல் வோட்டிங் அப்படின்ற ஒரு மேட்டர் இருக்கு இல்லையா? ஸோ அதுபடி பார்த்தீங்கன்னா கூட அருண் வந்து லாஸ்ட் பட் 1ல இருக்கிறாரு ஓகே. பட் தீபக் வந்து அடுத்து போவாரு அப்படிங்கிறத வந்து நம்பவே முடியல. ஏன்னா வந்து வோட்டிங் படி பார்த்தீங்கன்னா, அந்த இடத்துல பவித்ரா இருக்கிறாங்க அப்படின்றப்போ, ஏன் பவித்ராவ விட்டுட்டு தீபக் அனுப்புறாங்க. அண்ட் விஷால் பார்த்தீங்கன்னா வந்து ஆல்மோஸ்ட் டாப் 4லயோ, டாப் 3லயோ தான் இருக்கிறாரு அவரு. அந்த வோட்டிங் அன்அஃபிஷியல் வோட்டிங் படி. ஸோ நெறைய விஷயங்கள் ஒரு மாரி குழப்பமா தான் இருக்குது. பட் ஒருத்தருக்கு ஒரு ஒரு ஒப்பீனியன் இருக்குது. அத பேஸ் பண்ணி தான் இவங்க வோட்டிங் பேஸ் பண்ணி தான் இவங்க அனுப்புறாங்க அப்படின்றத நம்ம நம்பி தான் ஆகணும். ஸோ நீங்க என்ன நினைக்கிறீங்க? இவங்க வோட்டிங் பேஸ் பண்ணி தான் அனுப்புறாங்களா? அப்படின்றத கமெண்ட்ல போடுங்க. ஸோ இப்ப இந்த ப்ரோமோ 1 வந்திருக்கு பார்த்தீங்களா? இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டிஃபரெண்ட்டா கண்டஸ்டன்ட்ஸ் எல்லாம் உள்ள இருக்கிற அந்த சோஃபால உட்காராம, வெளிய வந்து எல்லாரையும் தனியா உட்கார வச்சிருக்கிறாங்க. அண்ட் விஜய் சேதுபதி அவர் வந்து நம்ம எவிக்ஷன் வந்து பார்த்துரலாம் யார் அப்படின்றத சொல்றாங்க. அவர் கார்டு எடுத்து காட்டுனோனே பார்த்தீங்கன்னா, எல்லாம் பயங்கரமா வந்து ஷாக் ஆகுறாங்க. பட் இதில எதுக்கு நம்மள கன்ஃப்யூஸ் பண்றதுக்கா எதுக்குன்னு தெரியல. நம்ம சௌந்தர்யாவ மட்டும் ஜூம் பண்ணி நடுவுல 2 இடத்துல காட்டியிருப்பாங்க. ஸோ வீட்ல இருக்க கண்டஸ்டன்ட்ஸே பயங்கரமா ஷாக் ஆயிட்டாங்க அப்படின்றத பார்க்க முடியுது. இதுக்கப்புறம் அவங்களுக்குள்ள என்ன ஒரு குழப்பம் வரும்னா, என்னடா இது தீபக் வந்து டைட்டில் வின்னர் ரேஞ்சுக்கு நம்ம யோசிச்சிருந்தோமே, இப்ப அவர அனுப்பிட்டாங்கன்னா, அப்ப என்ன பேசிஸ்ல வந்து நம்ம வெளிய போறோம்? எந்த பேசிஸ்ல வந்து மக்கள் வோட் பண்றாங்க? அப்படின்ற ஒரு மிகப்பெரிய குழப்பம் வந்து உள்ள வரும் அப்படின்றத தான் நான் நினைக்கிறேன். அண்ட் இந்த அன்அஃபிஷியல் வோட்டிங் படி பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம முத்துக்குமரன் வந்து என்னமோ ஆல்ரெடி வின்னர் அப்படின்றத டிசைட் பண்ண மாரி மேல வந்து ஒரு பயங்கரமான வோட் டிஃபரன்ஸ்ல வந்து அவர் இருக்கிறாரு. அதாவது அவருக்கும் சௌந்தர்யாவுக்கும் இடையில பார்த்தீங்கன்னா, ஒரு லேக் கணக்குல வந்து வோட் டிஃபரன்ஸே வந்து இருக்கிறத வந்து நம்மளால பார்க்க முடியுது. ஸோ இது வந்து மாறுமா? இந்த ஒரு 1 வீக்ல வந்து இந்த விஷயத்த மாத்த முடியுமா? அப்படின்றது ஒரு பெரிய கேள்வியா தான் இருக்கு. ஸோ முத்து தான் வந்து டைட்டில் வின்னர்ன்றது ஆல்ரெடி டிசைடட் அப்படின்னு தான் வந்து நான் நினைக்கிறேன். பட் அது மாறுமான்றத நம்ம வெயிட் பண்ணி பார்க்கணும். இப்ப இந்த ரன்னர் அப்ல வந்து யார் வருவாங்க அப்படின்னு தெரியல. ஏன்னா அதே மாரி தான் நம்ம சௌந்தர்யா, ஜாக்லின் அவங்களுக்கும் பார்த்தீங்கன்னா வந்து வோட் டிஃபரன்ஸ் பயங்கரமா இருக்குது. பட் ஜாக்லின் அண்ட் விஷாலுக்கு இடையில பார்த்தீங்கன்னா, அந்த வோட்ஸ் வந்து அவ்வளோ பெரிய டிஃபரன்ஸ் இல்ல. அது எனி டைம் வந்து மாறலாம் அப்படின்ற மாரி தான் இருக்குது. ஸோ மேபி இந்த பணப்பெட்டி அப்படின்ற ஒரு மேட்டர் வரப்போ, ஒருவேளை பவித்ரா எடுத்துட்டு போயிருவாங்களோ அப்படின்றது தான் என் மைண்ட்ல இருக்கு. இல்ல நம்ம விஜய் விஷாலுக்கு ஒரு டவுட் இருக்குமா, அவருமே எடுத்துட்டு போவாரா அப்படின்றது இருக்கு. பட் அவர் பார்த்தீங்கன்னா, அருண் வெளில போனப்போ ஒரு மேட்டர் சொல்லியிருப்பாரு. அதாவது என்னோட ட்ராஃபிய வந்து உடையாம நான் கொண்டு வந்து உன்ட்ட சேர்க்கிறேன்ற மாரியான ஒரு மேட்டர் அவர் சொல்லியிருப்பார் இல்லையா? ஸோ அப்பன்னா வந்து அவர் மேபி நான் பணப்பெட்டி எடுக்க மாட்டேன் அப்படின்ற டிசிஷன கூட அவர் எடுத்திருக்கலாம். ஸோ மேபி பவித்ரா வந்து பணப்பெட்டி எடுத்துட்டு போவாங்க.
மீதி இருக்கிறவங்களுக்குள்ளார வந்து அந்த காம்படிஷன் தொடரும். ஸோ நீங்கலாம் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கமெண்ட்ல போடுங்க. ஸோ இந்த வீடியோவ நான் இதோட முடிச்சுக்கிறேன். அண்ட் இன்னொரு வீடியோ வந்து ஒண்ணு ரெடி ஆகிக்கிட்டு இருக்கு. ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம சௌந்தர்யா அண்ட் ஜாக்லின் இவங்களுக்குள்ளார வந்து ஸ்டார்ட்டிங்லேருந்து நடந்த எல்லா விஷயத்தையும் வந்து நம்ம பார்க்க போறோம். ஏன்னா, ஒரு குழப்பம் போயிட்டே இருக்கு தானே. இவங்க வந்து யார் சரி, யார் தப்பு, யார் யூஸ் பண்ணிக்கிறாங்க அப்படின்னு. என்னங்க அவங்க 2 பேருக்குள்ள இருக்க பிரச்சனையா முடிஞ்சு போச்சு. இப்ப எதுங்க இத பண்றீங்க அப்படின்னா, இது லாஸ்ட் வீக்குங்க. 2 பேருக்குள்ளார வந்து என்ன நடந்துச்சு அப்படின்றத கொஞ்சம் கிளியரா நம்ம பார்த்து ஸ்டார்ட்டிங்ல இருந்து பார்த்து அந்த விஷயங்கள பார்த்துட்டு, யார் வந்து இதில வோட் பண்றதுக்கு வொர்த்தான ஒரு ஆள் அப்படின்றத நம்ம டிசைட் பண்ணுவோமே அப்படின்றது தான். ஸோ உங்களுக்கும் அதில இன்ட்ரெஸ்ட் இருந்ததுன்னா மறக்காம நான் நெக்ஸ்ட் போடுற வீடியோஸ் எல்லாம் வந்து பாருங்க. ஸோ இந்த வீடியோ நான் இதோட முடிச்சுக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு புடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்தையுமே ஷேர் பண்ணுங்க. மறக்காம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணி என்ன சப்போர்ட் பண்ணுங்க. நெக்ஸ்ட் வீடியோல உங்கள மீட் பண்றேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை பை.